இந்த நாட்களில் அநேகர் ஜெபிக்க சுமார் 20 நாட்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅಧಿಕವಾಗಿ ಅನೇಕರು ಬಂದು 20 ದಿನಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. நம்முடைய ஜெபத்தை நம்முடைய தேவன் கேட்டார். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಮ್ಮ ದೇವರು ಕೇಳಿದ್ದಾರೆ. நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. இந்த மழையின் நாள் அழிவு ஏற்படாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ನೀರಿನಿಂದ ನಾಶವಾಗದಂತೆ ಆ ಒಂದು ನಾಶನ ತಪ್ಪಿಸುವಂತೆ ನಾವೆಲ್ಲರೂ ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವಂತವರು. நாம் எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. எங்கள் அன்பின் தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, இந்த கர்நாடக மாநிலத்தின் ಈ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ வட பகுதியிலே ಉತ್ತರ ಭಾಗದಲ್ಲಿ மற்றும் கேரளாவிலே ಮತ್ತು ಕೇರಳದಲ್ಲಿ மழையின் நிமித்தம் ಮಳೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ வெள்ளங்கள் சில கஷ்டங்களை சந்தித்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ಕೆಲವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಂಧಿಸುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தர் எப்படியாவது இறங்கும். ಕರ್ತನು ಹೇಗಾದರೂ ಇಳಿದು ಬಂದು எல்லாருமே நாம கர்த்தர்ட்ட ஜெபிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்கிற தேவன். ಆತನ ಮಕ್ಕಳ ಸ್ವರವನ್ನು ಕೇಳ್ತಕ್ಕಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தாவே நீர் இறங்கும். கர்த்தனே நீர் இಳಿದು ಬಾ. மழையின் நிமித்தம் ಮಳೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ரட்சிக்கப்படாத மக்களுடைய உயிர் சேதங்கள், ರಕ್ಷಿಸಲ್ಪಡದೇ ಇರತಕ್ಕಂತ ಮಕ್ಕಳ ಒಂದು அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது அப்பா. ನಿತ್ಯ ಜೀವ ಸ್ವತಂತ್ರ இப்படிப்பட்ட திடீர் அழிவுகளுக்கு ಈ ರೀತಿಯಾದ ದಿಢೀರ ಒಂದು ನಾಶನಕ್ಕಾಗಿ உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீர் காத்துக்கொள்ளும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ನೀನು ಕರ್ತ ವಿಮೋಚಿಸಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அது நிறுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. மழை தேவை ஆண்டவரே. ಮಳೆ ಬೇಕಾಗಿದೆ ದೇವರೇ. ஆனால் மழையினால் அழிவு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ಆದರೆ ಮಳೆಯಿಂದ ನಾಶವಾಗದಂತೆ ಕಾಪಾಡು. ஹalleluya. ஹalleluya. எங்கள் மாநிலத்திற்கு, ನಮ್ಮ ರಾಜ್ಯಕ್ಕೆ, எங்கள் தேசத்திற்கு ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೂ மழை தேவை. ಮಳೆ ಬೇಕಾಗಿದೆ. மழையினால் அழிவு வராதபடி காத்துக்கொள்ளும். ಆ ಮಳೆಯಿಂದ ನಾಶವಾಗದ ಹಾಗೆ ಕಾಪಾಡು. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது போல ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಮುಂಚೆ ಸೂಚನೆ 15ஆம் தேதி கடைசி நாள், 15ನೇ ತಾರೀಕು ಕೊನೆಯ ದಿನ, காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் வியாபாரிகள் கூட்டம் உண்டு. ಮುಂಚಾನೆ 6 ಗಂಟೆಯಿಂದ 7 ಗಂಟೆವರೆಗೆ ವ್ಯಾಪಾರಸ್ಥರ ಕೂಟವಿರುತ್ತದೆ. 8 மணிக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. 8 ಗಂಟೆಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த மாதம் 3 நாளுமே விடுதலையின் உபவாச கூட்டம். ಈ ದಿನ ಒಂದು 3ನೇ ದಿನ ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟ. ஆனாலும் வெள்ளிக்கிழமை ಶುಕ್ರವಾರ எப்பொழுதும் போல உபவாச கூட்டம் உண்டு. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ಹಾಗೆ ಉಪವಾಸ ಕೂಟವಿರುತ್ತದೆ. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಳ್ಳಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் சொன்னது போலவே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ இந்த 3 நாட்களும் ಈ 3 ದಿನಗಳು வசனத்தின்படி ವಾಕ್ಯದಂತೆ பரிசுத்த உபவாச நாளை உங்கள் வாழ்க்கையிலே நியமித்துக் கொள்ளுங்கள். ಪರಿಶುದ್ಧ ಉಪವಾಸ ದಿನವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಗೊತ್ತು ಮಾಡ್ರಿ. கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். ಕರ್ತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. வைராக்கியம் கொண்டு நம்மை கடாட்சிப்பார். ವೈರಾಗ್ಯದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಏಷಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 56வது அதிகாரம் 56ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. 56 56 7 அருமையானவர்களே. 7ನೇ ವಾಕ್ಯ. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು நம்ம என்ன செய்கிறவர்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುವಂತವರು? மகிழ பண்ணுகிறவர். ಉಲ್ಲಾಸಗೊಳಿಸುವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವಂತವರು. எங்கே சந்தோஷப்படுத்துகிறாரா? ಎಲ್ಲಿ ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರಂತೆ? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, என் ஜெப வீட்டுக்கு அவர்களை நான் கொண்டு வருவேன். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನಾಲಯಕ್ಕೆ ಅವರನ್ನ ಬರಮಾಡುವೆನು. தேவன் தம்முடைய வீட்டிற்கு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறவர். ದೇವರು ತನ್ನ ಮನೆಗೆ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ಆತನು ಕರೆಕೊಂಡು ಬಂದು ಉಲ್ಲಾಸಪಡಿಸುತ್ತಾನೆ. அந்த ஜெப வீடு எது அருமையானவர்களே? ಆ ಪ್ರಾರ್ಥನಾಲಯ ಯಾವುದು ಪ್ರಿಯರೇ? வேதம் பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದ ಪವಿತ್ರ ಪರ್ವತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಿಯೋನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, புதிய ஏற்பாட்டிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ அந்த வீடு ಆ ಮನೆಯು ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ಜೀವ ಸ್ವರೂಪನ ದೇವರ ಸಭೆಯಾಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அந்த பரிசுத்த பர்வதம், ಆ ಪವಿತ್ರ ಪರ್ವತ, அந்த தேவனுடைய வீடு ಆ ದೇವರ ಮನೆ, ஜீவனுள்ள
ಜೀವಸ್ವರೂಪನ தேவனுடைய ದೇವರ சபை. ಸಭೆ. ஆனா அந்த சபை எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ಆದ್ರೆ ಆ ಸಭೆ ಹೇಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 1 தீமோத்தேயு 3:15 நான் வாசிப்பேன் அருமையானவர்களே. 1 ತಿಮೋಥಿ 3:15 ಓದುவோಣ ಪ್ರಿಯರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வாசிப்போம். ಓದೋಣ. 1 தீமோத்தேயு 3:15. 1 ತಿಮೋಥಿ 3:15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு அந்த தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. ನನ್ನ ಮನೆಯು ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಪ್ರಾರ್ಥನಾಲಯ. ஆனா அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும்? ಆ ಒಂದು ಮನೆ ಹೇಗಿರಬೇಕು? அந்த வீடு ಆ ಮನೆಯು ஜீவனுள்ள ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ தேவனுடைய சபையாய் ದೇವರ ಸಭೆಯಾಗಿ சத்தியத்துக்கு தூணும். அது எப்படி இருக்க வேண்டும்? ಅದು ಹೇಗೆ ಇರಬೇಕು? சத்தியத்துக்கு தூணும், ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ஆதாரமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೂ ಆಧಾರವೂ ಆಗಿರಬೇಕು. கூட்டம் கூடுறதெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபை இல்ல. ಕೂಟ ಕೊಡುವುದೆಲ್ಲ ದೇವರ ಜೀವ ಸಭೆ ಅಲ್ಲ. அந்த சபை ಆ ಸಭೆ இந்த சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು. இந்த வார்த்தைக்கு தூணாக இருக்க வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஏன்னா ಉಂಟಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய கண்கள் ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು சத்தியத்தை தான் நோக்குகிறதா. ಸತ್ಯವನ್ನೇ ನೋಡುತ್ತವೆ. நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் வாசிப்போம் என்றால் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. எரேமியா ಯೆರೆಮೀಯ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, கர்த்தாவே ಯೆಹೋವನೇ உம்முடைய கண்கள் ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. ಸತ್ಯದ ಮೇಲೆ ಇರುತ್ತವಲ್ಲ. கர்த்தருடைய கண்கள் ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಬದುಕಿನಲ್ಲಿ எதை நோக்குகிறது? ಯಾವುದನ್ನ ನೋಡುತ್ತದೆ? சத்தியத்தை. ಸತ್ಯವನ್ನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்றாய் கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ சத்தியத்தை தான் யார் நோக்குகிறது? ಸತ್ಯವನ್ನೇ ಯಾರು ನೋಡುತ್ತಾರೆ? கர்த்தருடைய ಕರ್ತನ கண்கள். ಕಣ್ಣುಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் இந்த சம்பவத்தை குறித்து நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். ಸಂಭವ ಕುರಿತಾಗಿ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. வேதத்துல வாசிக்கும் பொழுது ಸತ್ಯವೇದ ಓದುವಾಗ, சவுலின் நாட்களிலே ಸೌಲನ ದಿನಗಳಲ್ಲಿ பிடிக்கப்பட்ட உடன்படிக்கையின் பெட்டி, ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪೆಟ್ಟಿ ಅಥವಾ ಮಂಜೂಷದ தாவீதினுடைய நாட்களிலே ದಾವಿದನ ದಿನಗಳಲ್ಲಿ திரும்பவும் என்ன செய்யப்படுகிறது? ತಿರುಗಿ ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ? கொண்டு வரப்படுகிறது. ಅದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. சவுலின் நாட்களிலே ಸೌಲನ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டபடினாலே ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿ ಇಡಲ್ಪಟ್ಟ ಕಾರಣ வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மகிமை ಮಹಿಮೆಯು இஸ்ரவேலை விட்டு ಇಸ್ರಾಯೇಲ ಬಿಟ್ಟು விலகிற்று. ಅದು ತೊಲಗಿ ಹೋಯಿತು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சத்தியம் தான் மகிமை, ಸತ್ಯವೇ ಮಹಿಮೆ, வார்த்தை தான் மகிமை. ವಾಕ್ಯವೇ ಮಹಿಮೆ. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ಅದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த வேத வசனத்தை ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು நாம் ஏதோ கையில் வைத்திருக்கிறது அல்ல. ಏನೋ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೆಂಬುದಾಗಿ வேதம் என்ன சொல்லுகிறது அருமையானவர்களே? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ? ஆசீர்வாதமும் இந்த வசனத்துல தான் இருக்குது. ಆಶೀರ್ವಾದವೂ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. இந்த வசனத்தை நீ கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம். ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಗೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ இந்த ಆಶೀರ್ವಾದ. சத்தியத்தை கை கொண்டால் ஆசீர்வாதம். ಸತ್ಯವನ್ನ ಕೈಗೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ. ஏதோ பெயருக்காக, ಏನು ಹೆಸರಿಗಾಗಿ, ஏதோ ஒரு சர்ச்சில் நான் மெம்பர்ஷிப், ಏನೋ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ அல்லது நான் வெள்ளையும் போட்டிருக்கிறேன், ಅಥವಾ ಬೆಳಿ கிறிஸ்தவன் போல இருக்கிறேன், ಕ್ರಿಸ್ತನ ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ, அதெல்லாம் பிரயோஜனம் அல்ல அருமையானவர்களே. ಅದೆಲ್ಲ ಪ್ರಯೋಜನವಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் சத்தியத்தில் நடக்கிறோமா? ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಿದ್ದೇವಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದರ ಸತ್ಯದಲ್ಲಿ உன் ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள்ங்கிற சந்தோஷத்தை விட வேறொரு சந்தோஷம் இல்லை. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಡೀತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಸಂತೋಷ ಬೇರೊಂದು ஆகவே ಸಂತೋಷವಿಲ್ಲ. சபை என்பது ಸಭೆ ಎಂಬುದು இந்த சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು. இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಆಧಾರವೂ அதுதான் ಆಗಿರಬೇಕು. ஜீவனுள்ள தேவனுடைய சபை அருமையானவர்களே. ಅದೇ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆ ಪ್ರಿಯರೇ. கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதத்தையும் நான் சாபத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ನಾನು ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಶಾಪವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ஜீவனையும் நான் வைக்கிறேன், ಜೀವವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, மரணத்தையும் நான் வைக்கிறேன் ಮರಣವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என்று நான் உனக்கு விதிக்கிற ಈ ದಿನ ನಾನು ನಿಮಗೆ உன் ವಿಧಿಸುವಂತ தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನೀವು ನಡೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಗಮನವಾಗಿ அவர் சத்தத்துக்கு
சத்தத்திற்கு ಆತನ ಸ್ವರಕ್ಕೆ நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ಯಥಾರ್ಥವಾಗಿ ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗಿಂತಲೂ ದೇವರು ಮೇಲಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ಈಗ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಫಲಿಸುತ್ತವೆ. ஆனா அந்த சத்தியத்தை விட்டு ಆದರೆ ಸತ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು வலதுபுறம் ಬಲಕ್ಕಾಗಲಿ இடதுபுறம் ಎಡಕ್ಕಾಗಲಿ நாம் என்ன செய்யக்கூடாது, ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು, விலக கூடாது. ನಾವು ಹೋಗಬಾರದು. நீங்க உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ಧರ್ಮೋಪದೇಶ ಕಡೆ 28 ஒன்றிலிருந்து 1ರಿಂದ 14 வரைக்கும் என்ன போடப்பட்டிருக்குது? 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಏನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? ஆசீர்வாதம் போடப்பட்டிருக்கு. ಆಶೀರ್ವಾದವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சிலர் வாசிக்கும் போது கூட ಕೆಲವರು ಓದುವಾಗಲೂ ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிப்பாங்க. ಬಹಳ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಓದುತ್ತಾರೆ. 14 என்ன செஞ்சிடக்கூடாது? 14 ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು? 14வது வசனத்தை தாண்டிடக்கூடாது. 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ದಾಟಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா 14ல இருந்து ಆದ್ರೆ 14ರಿಂದ எத்தனை வசனம்? ಎಷ್ಟು ವಾಕ್ಯ? கிட்டத்தட்ட ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 68 வசனம். 68 ವಾಕ್ಯ. 14 வசனம் தான் ஆசீர்வாதம் போடப்பட்டிருக்கு. 14ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் ಆದರೆ 54 வசனம் என்ன போடப்பட்டிருக்கு? 54 ವಾಕ್ಯ ಏನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ? சாபம் போடப்பட்டிருக்கு. ಶಾಪ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? இந்த வசனத்தை விட்டு ವಾಕ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು விலகுகிறவர்களுக்கு, ತೊಲಗಿ ಹೋಗುವಂತವರಿಗೆ, சத்தியத்தை விட்டு ಸತ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು விலகுகிறவர்களுக்கு. ತೊಲಗಿ ಹೋಗುವಂತವರಿಗೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சபை என்றால் ಸಭೆ ಎಂದರೆ அருமையானவர்களை ஏதோ கூடுகிறோம் என்று அல்ல, ಏನು ಕೂಡಿ ಬರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, அது சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು. சத்தியம் என்பது என்ன? ಸತ್ಯವೆಂಬುದೇನು? வசனமே சத்தியம். ವಾಕ್ಯವೇ ಸತ್ಯ. வசனத்துக்கு தூணாக இருக்க வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅದು ಸ್ತಂಭವಾಗಿ, வசனத்துக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜீவ விருட்சத்தின் மீது ಜೀವ ವೃಕ್ಷದ ಮೇಲೆ நாம் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், ನಾವು ಅಧಿಕಾರವುಳ್ಳವರಾಗಿರುವುದಕ್ಕೆ நமக்கு அந்த அதிகாரம் வேணும். ಅಧಿಕಾರ ಬೇಕು. ஜீவ விருட்சத்தின் மீது ಜೀವ ವೃಕ್ಷದ ಮೇಲೆ வேதம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான். ಆತನ ಆಜ್ಞಾನುಸಾರವಾಗಿ ನಡೀತಕ್ಕಂಥವನು ಧನ್ಯನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே இது ஏனோ கிறிஸ்தவர்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, ಏನೋ ಕ್ರೈಸ್ತರು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು, அல்லது ஏதோ அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, ಏನೋ ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, இதை கை கொள்ளுவதற்காக. ಇದನ್ನ ಕೈಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே சபை ಸಭೆಯು சத்தியத்துக்கு தூணாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು. சத்தியத்துக்கு அது ஆதாரமாக இருக்க வேண்டும். ಸತ್ಯಕ್ಕೆ ಅದು ಆಧಾರವಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த சபையிலே ಆ ಸಭೆಯಲ್ಲಿ கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? ಕರ್ತನ ಮನೇನು ಮಾಡ್ತಾನೆ? மகிழ பண்ணுவார். ಉಲ್ಲಾಸಪಡಿಸುತ್ತಾನೆ. அங்கதான் விடுதலை. ಅಲ್ಲೇ ಬಿಡುಗಡೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கடந்த வாரம் கேட்டது போல ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಕೇಳಿದಂತೆ சீயோன் பர்வதம், ಚಿಯೋನ್ ಪರ್ವತ, அந்த சீயோன் ಆ ಚಿಯೋನ್ வடிப்பமான ஸ்தானம், ಅದು ಬಹಳ ವಿದ್ವಾದ சர்வ பூமியின் ಸರ್ವ ಭೂಮಿಯು மகிழ்ச்சியாக இருக்கிறது. ಅದು ಕಂಗೊಳಿಸುವಂತ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ಯಾಚಕನ தேவன் ಗುಡಾರದಲ್ಲಿ தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். ದೇವರು ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ நாம் அந்த ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாசித்த எரேமியாவின் புஸ்தகத்தில் வாசித்தது போல, ನಾವು ಎರೇಮಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಿದಂತೆ, எரேமியாவின் புஸ்தகம் ಎರೇಮಿಯ ಪುಸ್ತಕ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, கர்த்தாவே உம்முடைய கண்கள் உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. சத்தியத்தை அல்லவோ பார்க்கிறது. ಸತ್ಯವನ್ನಲ್ಲವೋ ನೋಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மற்ற காரியங்களை அது பார்க்கிறது இல்ல. ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய கண் எதை பார்க்கிறது? ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತದೆ? நாம சத்தியத்தில் நடக்கிறோமா? ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವಾ? நாம சத்தியத்தில் ஜீவிக்கிறோமா? ಸತ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವಾ? கர்த்தருடைய கண் அதை தான் பார்க்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, தாவீது ದಾವೀದನು உடன்படிக்கை பட்டியை ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಯನ್ನು திரும்ப கொண்டு வருகிறார். ತಿರುಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. இழந்த மகிமை ಕಳೆದುಕೊಂಡ ಮಹಿಮೆಯನ್ನು திரும்ப எங்கே வருகிறது? ತಿರುಗಿ ಎಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತದೆ? இஸ்ரவேலுக்குள் வருகிறது. ಇಸ್ರೇಲಿನ ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ. எத்தனை பேரை கூட்டு போனாரு? ಎಷ್ಟು ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು? இஸ்ரவேலிலே ಇಸ್ರೇಲ್ ಅಲ್ಲಿ தெரிந்து கொள்ளப்பட்ட ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ எத்தனை பேர் அந்த உடன்படிக்கை பட்டியை எடுக்க போனாங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲು ಹೋದ್ರು? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನ? வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலிலே ಇಸ್ರೇಲ್ನಲ್ಲಿ தெரிந்து கொள்ளப்பட்ட ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ
2 சாமுவேல் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்றால், 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ பின்பு ಓದುವಾಗ தாவீது பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி எத்தனை பேரு? ಎಷ್ಟು ಜನ? கொஞ்சம் பேர் இல்ல, ಸ್ವಲ್ಪ ಜನರಲ್ಲ, 30,000 பேர் 30,000 ಮಂದಿ அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ಆ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. கிட்டத்தட்ட எத்தனை பேரு? ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಎಷ್ಟು ಜನ? கர்த்தருடைய கண் ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು அந்த 30,000 பேரை பார்க்கல. 30,000 ಮಂದಿಯನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய பெட்டியை ದೇವರ ಪೆಟ್ಟಿಯನ್ನು ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி, ಒಂದು ಹೊಸ ರಥದ ಮೇಲೆ ಹತ್ತಿಸಿ, ஏன்னா தாவீது ಯಾಕೆಂದ್ರೆ இது ದಾವೀದನು தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, ಇದು ದೇವರ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ, இதுவரைக்கும் அந்த ரதம் உபயோகப்படுத்தி இருக்கவே கூடாது. ಇದುವರೆಗೂ ಆ ರಥವು ಇರಬಾರದು. ஆகவே புது ரதத்துல கொண்டு வரணும் ಆದ್ರಿಂದ ಹೊಸ ಬಂಡಿಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು என்று ಬರಬೇಕು தாவீது சிந்தித்தான். ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಯೋಚಿಸಿದನು. ஆனா கர்த்தருடைய கண் ಆದ್ರೆ ಕರ್ತನ அந்த ಕಣ್ಣುಗಳು புது ரதத்தை கூட என்ன செய்யல, ಆ ಹೊಸ ರಥವನ್ನ ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, பார்க்கல. ನೋಡ್ಲಿಲ್ಲ. 30,000 பேரையும் பார்க்கல. 30,000 ಮಂದಿಯನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நீங்க 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ தாவீது தாவீதும் ದಾವೀದನು இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகல கீத வாத்தியங்களோடும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன மரம்? ಯಾವ ಮರ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ, நான் எந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟು ನೋಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 30,000 பேர், 30,000 ಮಂದಿ, புது ரதம், ಹೊಸ ರಥ, இதுவரைக்கும் பூட்டியிராத ஒரு எருது. ಇದುವರೆಗೂ ಕಟ್ಟ ಹಾಕಿರದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಎತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சகலவித கீதவாத்தியம், ಸಕಲ ವಿಧವಾದಂತ ಗೀತ, தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகல கீதவாத்தியங்கள், ದೇವದಾರು ವೃಕ್ಷದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಸಂಗೀತ ವಾದ್ಯದೊಂದಿಗೆ சுரமண்டலம், ಒಂದು ಸ್ವರಮಂಡಲ, தம்புரு, ಆ ತಂಬೂರಿ, மேளம், ಆ ದಮ್ಮಡಿ, வீணை, ವೀಣೆ, கைத்தாளம், ಕೈತಾಳ, ஆடல், ಆ ಒಂದು ಹಾಡು, பாடல். ಆಡುತ್ತಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேக இடத்துல இது இருக்குது. ಈ ದಿನ ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವು ಇದೆ. இதெல்லாம் தேவைதான். ಇದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿದೆ. ஆனால் ಆದರೆ அதோடு என்ன இருக்க வேண்டும்? ಅದರೊಂದಿಗೆ ಯಾವುದಿರಬೇಕು? சத்தியம் இருக்க வேணும். ಸತ್ಯ ಇರಬೇಕು. இன்னைக்கு நிறைய இடத்துல இது இருக்குது, ಆದ್ರೆ ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಇದಿದೆ, ஆனா எது இல்ல? ಯಾವುದಿಲ್ಲ, சத்தியம் இல்ல. ಸತ್ಯವಿಲ್ಲ. என்ன பாஸ்டர் சத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಸತ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ? தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேர், ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ 30,000 ಮಂದಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த உடன்படிக்கை ஏற்றுவதற்கு புது ரதம், ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ನೇರಿಸುವುದಕ್ಕೆ ಹೊಸ ರಥ, இதுவரை பூட்டியிராத ஒரு எருது, ಇದುವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿರದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಎತ್ತು, மேள தாளங்கள், ಮೇಳ ತಾಳಗಳು, சுரமண்டலம், ಸ್ವರಮಂಡಲ, ஆடல், ಆ ಗೀತೆಗಳು, பாடல். ಹಾಡುತ್ತಾ. ஆனா கர்த்தருடைய கண் அதை பார்க்கல. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಕಣ್ಣು ಅವನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ. கர்த்தருடைய கண் வார்த்தையை தான் பார்த்தது. ಕರ್ತನ ಕಣ್ಣು ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡಿತು. அந்த வார்த்தை ಆ என்னவென்றால், ವಾಕ್ಯವೇನೆಂದ್ರೆ, அந்த உடன்படிக்கை பட்டியை ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಯನ್ನು அந்த வண்டியிலே ஏற்றக்கூடாது, ಆ ಬಂಡಿ, ಆ ಒಂದು ரதத்துல கொண்டு வரக்கூடாது. ರಥದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬಾರದು. அதை யார் தான் சுமக்கணும்? ಯಾರು ಒತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು? ஆசாரியர்கள் தான் சுமக்கணும். ಯಾಜಕರು ಒತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ಅದೇ ದೇವರ ஒரு ವಾಕ್ಯ. சிறிய மாற்றம் தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಾರ್ಪಾಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அங்க ಉಂಟಾಗಲಿ. தேவ கோபம் மூண்டது. ಅದು ದೇವರ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஊசாவின் மேல் தேவனுடைய கோபம் மூண்டது. ಆ ಹುಚ್ಚನ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಉಂಟಾಯಿತು. கர்த்தர் ஊசாவை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ದೇವರು ಆ ಹುಚ್ಚನನ್ನ ಹೊಡೆದನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தாவீது பயந்து போனார். ದಾವೀದನು ಭಯಪಟ್ಟು ಹೋದನು. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போய் ಆ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே வைத்தார். ಓಬೇದನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே ಓಬೇದೋಮನ ಮನೆಯಲ್ಲಿ 3 மாதம் தான் இருந்தது. 3 ತಿಂಗಳಿತ್ತು. அந்த 3 மாதத்திற்குள் 3 ತಿಂಗಳೊಳಗೆ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஓபேத்ஏதோமையும் ಓಬೇದೋಮನು அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ಅವನಕ್ಕಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು கர்த்தர் என்ன செய்தார்? ಕರ್ತನ ಏನು ಮಾಡಿದನು? ஆசீர்வதித்தார். ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதற்கு பிறகு அருமையானவர்களே, ಅದಕ್ಕೆ ನಂತರ ಪ್ರಿಯರೇ, 2வது வேதத்துல வாசிக்கும் பொழுது 2ನೇ ಭಾಗದಲ್ಲಿ புது ಹೋಗುವ ரதத்துல ஏத்தல, ಹೊಸ ರಥದಲ್ಲಿ ಹತ್ತಿಸಲಿಲ್ಲ. ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க? ಯಾಜಕರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? சுமந்து கொண்டு வருகிறார்கள். ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. தாவீது ದಾವೀದನು சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு ಆ ಒಂದು ತನ್ನ தேவனை துதித்து என்ன
செய்து கொண்டிருக்கிறார்? ದೇವರನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ನು? பாடிக்கொண்டு வருகிறார். ಹಾಡುತ್ತಾ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகம் பார்க்கிறது போல தேவன் பார்க்கிறதில்லை. ಲೋಕವು ನೋಡುವಂತೆ ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய கண்கள் ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು எதைத்தான் பார்க்கிறது? ಯಾವುದನ್ನ ನೋಡುತ್ತವೆ? சத்தியத்தை அல்லவோ ಸತ್ಯವನ್ನಲ್ಲವೋ நோக்குகிறது. ನೋಡುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நாம் ಉಂಟಾಗಲಿ. விருதாவாய் ஆராதனை செய்யக்கூடாது. ನಾವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಆರಾಧನೆ ஏதோ ಮಾಡಬಾರದು. கடமைக்காய் ஏதோ ஒரு சபையில் இருக்கிறது அல்ல. ಏನೋ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சத்தியத்துக்கு தோணும் ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ஆதாரமாக இருக்க வேண்டும். ಆಧಾರವೂ ಆಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சொன்னது போல அருமையானவர்களே, ವೇದಂತೆ ಪ್ರೇರೆ 30,000 பேரை பார்க்கல, 30,000 ಮಂದಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ, புது ரதத்தை பார்க்கல. ಹೊಸ ರಥವನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ. கர்த்தருடைய கண்கள், ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು, ஆசாரியர்கள் ಯಾಜಕರು தாம் சொன்னபடியே ತಾನು ಹೇಳಿದಂತೆ சுமந்து கொண்டு வருகிறார்களா? ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರ್ತಾರಾ? தம்முடைய வார்த்தையின்படியே ತನ್ನ ವಾಕ್ಯದಂತೆ ஆசாரியர்கள் அதை செய்கிறார்களா ಯಾಜಕರು ಅದನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರಾ என்றே கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳು. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ பழைய ಮಕ್ಕಳೇ, ஏற்பாட்டிலே சீயோன் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಚಿಯೋನ್ தேவனுடைய பர்வதம், ದೇವರ ಪರ್ವತ, பரிசுத்த பர்வதம், ಆ ಪವಿತ್ರ ಪರ್ವತ, தேவனுடைய வீடு. ದೇವರ ಮನೆ, ஆனா அந்த வீடு ಆ ಮನೆಯು ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಸಭೆಯಾಗಿ, சத்தியத்துக்கு தூணும் ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವು ஆதாரமாக இருக்கிறது. ಆಧಾರವೂ ಆಗಿದೆ. அநேகರು அந்த சபை கூடி வருதலை ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು என்ன செய்து விடுகிறார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? விட்டு விடுகிறார்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. சில சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல ಕೆಲವರು ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ரேடியோவிலே ರೇಡಿಯೋದಲ್ಲಿ ஒரு ஊழியக்காரர் ಒಬ್ಬ ಸೇವಕನು ஆராதனை வேளை நடத்துவார். ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அந்த ಉಂಟಾಗಲಿ. ரேடியோ அல்ல. ಒಳ್ಳೆಯ ಸುಖ சிலர் ದೇಹಕ್ಕಲ್ಲ. படுக்கையில் இருக்கிறார்கள், ಕೆಲವರು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ, சிலர் நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். ಕೆಲವರು ನಡೆಯಲಾಗದಿದ್ದಾರೆ. அவர்களுக்காகவே இந்த ஆராதனை. ಅವರಿಗಾಗಿ ಈ ರೀತಿಯ ಆರಾಧನೆ. அவர்களால் இந்த சபை கூடுதலுக்கு வர முடியாது. ಕೆಲವರು ಈ ರೀತಿಯ ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனால் நாம் சுகதேகிகளாக இருக்கிறோம். ನಾವು ಸುಖ நாம் ದೇಹದವರಾಗಿದ್ದೇವೆ. சபை கூடி வருதலை ನಾವು ಸಭೆಗೆ ಕೂಡಿ நாம் என்ன ಬರುವುದನ್ನು செய்து விடக்கூடாது. ಏನು ಮಾಡಬಾರದು. சிலர் விட்டு விடுகிறார்கள், ಕೆಲವರು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனால் நாம என்ன செய்யக்கூடாதா? ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು? விட்டு விடக்கூடாது. ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಉಂಟಾಗಲಿ. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 56வது அதிகாரம் 56ನೇ அந்த ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்திலே, 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, என்னுடைய வீடு ನನ್ನ ಮನೆಯು எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு, ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ என்னுடைய ಪ್ರಾರ್ಥನೆ. வீட்டிலே ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ என்னுடைய பிள்ளைகளை நான் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಬರಮಾಡಿ ಉಲ್ಲಾಸಗೊಳಿಸುವೆನು. யாரை தேவன் கொண்டு வருவார்? ಯಾರನ್ನ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ? 6வது வசனத்தில் அருமையானவர்களே, 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, கர்த்தரை ಯೆಹೋವನನ್ನು சேவிக்கவும் ಸೇವಿಸುವಂತವರು, கர்த்தருடைய நாமத்தை ಕರ್ತನ ನಾಮವನ್ನು நேசிக்கவும். ಪ್ರೀತಿಸುವಂತವರು. நல்லா கவனிங்க, ಗಮನಿಸಿ, யாரை தேவன் கொண்டு வருவாரா? ಯಾರನ್ನ ದೇವರು ಬರಮಾಡುತ್ತಾನಂತೆ? கர்த்தரை சேவிக்கணும், ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸಬೇಕು, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கணும், ಕರ್ತನ ನಾಮವನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು, அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும், ಆತನ ದಾಸರಾಗಿ ಇರಬೇಕು, அவரை சேர்ந்து ಆತನನ್ನು ಅವಲಂಬಿಸಿ ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನ ಒಲೆ ಮಾಡದೆ ஆசரித்து ತನ್ನ ದಿನವೆಂದು என் ಆಚರಿಸಿ உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற ತನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಭದ್ರವಾಗಿ அந்நிய புத்திரர் அனைவரையும் ಅನ್ಯ ಜನರೆಲ್ಲರೂ நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து. ನಾನು ನನ್ನ ಪವಿತ್ರಾಲಯಕ್ಕೆ ಬರಮಾಡಿ. யாரை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவாரா? ಯಾರನ್ನ ಪವಿತ್ರಾಲಯಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ? நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, கர்த்தருடைய நாமத்தை ಕರ್ತನ ನಾಮವನ್ನು என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? நேசிக்க வேண்டும். ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாமம் என்ன? ಆ ನಾಮವೇನು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்தில் அநேக நாமங்கள் போடப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ನಾಮವು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய நாமம் அதிசயமானவர். ಆತನ ನಾಮವು ಅತಿಶಯವಾದ. யெகோவா ஈரே, ಯೆಹೋವಾ ಈರೇ, யெகோவா ஷாலோம், ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್, யெகோவா. ಯೆಹೋವಾ. யெகோவானா என்ன அர்த்தம் அருமையானவர்களே? ಯೆಹೋವಾ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? நித்திய ஜீவன் உள்ளவர். ನಿತ್ಯ ಜೀವ ಇರುವಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யாஷுவா,
ಯಾಶ್ವ, யெகோவா ಯೆಹೋವ என்ற அநேக பெயர்கள். ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಹೆಸರುಗಳು. ஆனால் ಆದರೆ எல்லா நாமத்திற்கும் ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕೂ மேலான நாமம் ಮೇಲಾದ ನಾಮ இயேசுவின் நாமம். ಯೇಸುವಿನ ನಾಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் எல்லா நாமத்திற்கும் ಯಾಕೆ ಎಲ್ಲಾ ನಾಮ மேலான நாமம் ಮೇಲಾದ ನಾಮ இயேசுவின் நாமம்? ಯೇಸುವಿನ ನಾಮ வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வானோ ಆಕಾಶವು பூதலத்தோ ಭೂಮಿಯು பூமியின் கீழானவருடைய ಭೂಮಿಯ ಕೆಳಗಡೆ முழங்கால்கள் யாவும் ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರ முடங்கும்படிக்கு. ಮೊಣಕಾಲೂರುವಂತೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம தான் இந்த இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறோம் என்று நினைக்காதிருங்கள். ನಾವು ಮಾತ್ರ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸುವುದಾಗಿ நாம மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் நினைக்காதீங்க. ನಾವು ಮಾತ್ರ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸುವುದೆಂಬುದಾಗಿ இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வானோரும் முழங்கால் படியிடுகிறார்களா? ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರು ಮೊಣಕಾಲೂರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அததான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். ಅದನ್ನೇ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ. சவரிமுத்து என்ற ஒருவர் ಸವರಿಮುತ್ತು ಎಂಬುದಾಗಿ சுமார் 50 வருஷங்களுக்கு முன்பு அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். 50 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಆ ರೀತಿಯ ಹಾಡು ಬರೆದಿದ್ರು. சவரிமுத்துனா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ಸವರಿಮುತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ யாருக்கு சவரிமுத்துங்கிற பேரெல்லாம் இருக்கும்னு. ಯಾರಿಗೆ ಸವರಿಮುತ್ತು ಎಲ್ಲ ಹೆಸರು ಎಂಬುದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அவர் பாடி இருக்கிறார், ಅವರು ಹಾಡಿದ್ದಾರೆ, பூலோகத்தாரும் ಭೂಲೋಕದವರು மேலோகத்தாரும் ಮೇಲೋಕದವರು புகழ்ந்து போற்றும் நாமம், ಹೊಗಳಿ ಆಡುವಂತ ನಾಮ, அதை நீ பூண்டு கொண்டால்தான் ಅದನ್ನ ನೀನು ಬಳಿದುಕೊಂಡ್ರೆ அந்த பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. ಆ ನಿತ್ಯ ಬಂಗಾರತಕ್ಕಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ அந்த இயேசுவின் நாமத்தை நீ பூண்டு கொள்ளணும். ಯೇಸುವಿನ ನಾಮನ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. 50 வருஷங்களுக்கு முன்பு 50 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சவரிமுத்து என்ற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ಸವರಿಮುತ್ತು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳಿಗೆ கர்த்தருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு. ಕರ್ತನ ನಾಮದ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಕಟಣೆ. நாமம் என்றால் என்ன அருமையானவர்களே? ಆ ಒಂದು ನಾಮ ಹೆಸರೆಂದ್ರೆ The ಏನು? name of the Lord. ಅದು ದೇವಾದಿ ದೇವರ ಹೆಸರು. நன்றா தெரிந்து கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಿ. இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை வைத்துக்கொண்டு ಯೇಸು ನಾಮವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೆ சிலர் தூஷிக்கலாம், ಕೆಲವರು ದೂಷಿಸಬಹುದು. இயேசுவின் நாமக்காரர்கள் என்று. ಯೇಸು ನಾಮದವರು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாமம் என்றால் என்ன? ನಾಮ ಎಂದರೆ இங்க ಏನು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ಆ ನಾಮವನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? நேசிக்கணுமா? ಪ್ರೀತಿಸಬೇಕು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ we should ಮಕ್ಕಳೇ, love the name of the Lord. ಆತನ ಹೆಸರನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. வேதம் அப்படி சொல்லுகிறது. ಯಾಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தரை சேவிக்கவும் ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸಿ, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். ಕರ್ತನ ನಾಮವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 15வது அதிகாரம், 15ನೇ ಅಧ್ಯಾಯ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்து, வேறு எதற்காகவும் அல்ல, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நாமத்திற்காக. ಆತನ ಹೆಸರಿಗಾಗಿ. நன்றாய் கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ பிராணனையே கொடுக்க துணிந்த ಜೀವದ ಹಂಗನ್ನ ತೊರೆದವರಾದ பர்னபா பவுல், ನಮ್ಮ ಪ್ರಿಯ ಬರ್ನಬಾ அந்த ಪೌಲರು, நாமத்தின் மீது நமக்கு ஒரு வைராக்கியம் வர ಆ வேண்டும். ನಾಮದ ಮೇಲೆ ನಮಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ, யாருடைய நாமம்? ಅದು ಯಾರ ಹೆಸರು? தேவனுடைய நாமம். ಅದು ದೇವರ ಹೆಸರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாமத்தில் ಆ ಹೆಸರಿನಲ್ಲಿ பரலோகத்தில் உள்ளவர்கள் ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತವರು என்ன செய்றாங்களா? ಏನು ಮಾಡ್ತಾರೆ? இயேசுவின் நாமத்துல பூலோகத்துல மாத்திரம் இல்ல, ಯೇಸು ನಾಮವನ್ನ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பூமியின் கீழானவர்களும் முழங்கால் படியிடுகிறாங்க. ಭೂಮಿಯ ಕೆಳಗಡೆ ಇರತಕ್ಕಂತವರು ಮೊಣಕಾಲು ஆனா அந்த ಹಾಕ್ತಾರೆ. பரலோகம் ಪರಲೋಕವು முழங்கால் படியிடுகிற ஒரு நாமம் ಮೊಣಕಾಲಿರುವ ಒಂದು ನಾಮ இயேசுவின் நாமம் என்று ಯೇಸುವಿನ ನಾಮವೆಂದು வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வானோ ಆಕಾಶವು பூதலத்தோ ಭೂಮಿಯು பூமியின் கீழானவருடைய ಭೂಮಿಯ ಕೆಳಗಡೆ ಇರತಕ್ಕಂತ முழங்கால்கள் யாவும் ಮೊಣಕಾಲಿದ್ದ ಎಲ್ಲ முடங்கும்படிக்கு ಮೊಣಕಾಲು ಇರುವಂತೆ எல்லா நாமத்திற்கும், ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕೂ, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ, எல்லா நாமத்திற்கும், ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕೂ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, மேலான நாமம் ಮೇಲಾಗಿರುವ ನಾಮ இயேசுவின் நாமம். ಯೇಸುವಿನ ನಾಮ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஏன் தெரியுமா அது மேலான நாமம்? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ಮೇಲಾದ ಹೆಸರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவாதி தேவன் ದೇವಾದಿ ದೇವನು மனு உருக்கொண்டு
ಮನುಷ್ಯ ಸ್ವರೂಪ தேவகுமாரனாக ದೇವಕುಮಾರನಾಗಿ மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது ಶರೀರಧಾರಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ அது வரைக்கும் ಅದುವರೆಗೂ தேவ தூதர்கள் கூட ದೇವದೂತರು ಸಹ தெய்வத்தை என்ன செய்ததில்லை, ದೇವರನ್ನೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, பார்த்ததில்லை. ನೋಡಿದ್ದಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ அவர் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ ஆனா ಮಾಡ್ತಾನೆ. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுதுதான் ದೇಹದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದಾಗ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவ தூதர்களால் ದೇವದೂತರಿಂದ அவர் என்ன செய்யப்பட்டார், ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟರು, காணப்பட்டார். ಅವರು ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. அவர் காணக்கூடாத ஒரு இறைவன். ಅದು ಅಗಮ್ಯವಾದಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் யார் அருமையானவர்களே? ದೇವರು ಯಾರು ಪ್ರಿಯರೇ? வானத்தையும் ಆಕಾಶವನ್ನು பூமியையும் ಭೂಮಿಯನ್ನು படைத்தவர். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ಆದ್ರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ கொலோசையருக்கு எழுதும் பொழுது ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ 1வது அதிகாரத்திலே இவ்வளவு அருமையாய் அவர் எழுதுகிறார். 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಹು ಸುಂದರವಾಗಿ அந்த சிருஷ்டிகர்த்தா யார் என்று எழுதுகிறார். ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಯಾರೆಂಬುದಾಗಿ ಬರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொலோசையர் ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 14ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசையர் ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனம். 14ನೇ தயவு செய்து எல்லாரும் இதை எடுத்துக்கொள்ளுங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. Colossians chapter 1 verse 14. ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. குமாரனாகிய ಕುಮಾರನಲ್ಲಿ அவருக்குள் ಆತನಲ್ಲಿ அவருடைய இரத்தத்தினாலே ಆತನ ರಕ್ತದಿಂದ பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. அவருடைய இரத்தத்தினால் தான் ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿ பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ಆ ಒಂದು ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. குமாரனாகிய ಕುಮಾರನಾಗಿ அவருக்குள் ಆತನಲ್ಲಿ அவருடைய இரத்தத்தினாலே ಆತನ ರಕ್ತದಿಂದ பாவ மன்னிப்பாகிய ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗಿ மீட்பு ಬಿಡುಗಡೆ நமக்கு உண்டாயிருக்கிறது. ನಮಗೆ ಉಂಟಾಗಿದೆ. அவர் ಆತನು அதரிசனமான தேவனுடைய ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ தற்சுரூபம். ಪ್ರತಿರೂಪನು. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பிரசங்கிப்பது தேவனுடைய வார்த்தை. ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿರುವುದು ದೇವರ ವಾಕ್ಯ. இயேசு யார்? ಯೇಸು இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? குமாரனாகிய ಕುಮಾರನಾಗಿ அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ಆತನ ರಕ್ತದಿಂದ ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗಿ அவருடைய இரத்தத்தினாலே அன்றி ಆತನ ರಕ್ತದಿಂದ ಅಲ್ಲದೆ யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. ಯಾರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. யார் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ ಯಾರು ಆತನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ಅವರು ಮಾತ್ರವೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ஆகவே தான் அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ಆತನ ರಕ್ತದಿಂದ ಪಾಪವು ಪರಿಹಾರವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯಾಗಿದೆ. அவர் ಆತನು அதரிசனமான தேவனுடைய ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ தற்சுரூபம். ಪ್ರತಿರೂಪನು. தேவன் யார்? ದೇವರು ಯಾರು? அதரிசனமானவர். ಅದೃಶ್ಯನಾದ இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? அவருடைய ಆತನ சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. அவருடைய ಆತನ தற்சுரூபம். ಪ್ರತಿರೂಪ. அவரை போலதான் இவர். ಆತನ ಹಾಗೆ ಈತನು. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ದೇವರು ಒಬ್ಬರು ಕಂಡಿದ್ದಿಲ್ಲ. ஆனா இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? அந்த அதரிசனமான தேவனுடைய ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ தற்சுரூபம். ಪ್ರತಿರೂಪ. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்ன தெரியுமா? ಇದನ್ನ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾಣುವುದು இயேசு யார் என்று இன்னைக்கு தெரியவில்லை. ಯೇಸು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இயேசு ಯೇಸು இயேசுவின் இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಪಾಪ ಪರಿಹಾರವಾಗಿ இந்த ಬಿಡುಗಡೆ. இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? அதரிசனமான தேவனுடைய ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ தற்சுரூபம். ಪ್ರತಿರೂಪ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சர்வ சிருஷ்டிக்கும் ಸೃಷ್ಟಿಗೆಲ್ಲ முந்தின பேருமானவர். ಜ್ಯೇಷ್ಠ ಪುತ್ರ ಸ್ಥಾನ ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சர்வ சிருஷ்டி. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೂ இந்த பூமியிலே சிருஷ்டிப்புகள் உண்டாகுவதற்கு முன்னமே ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಸೃಷ್ಟಿ ಎಲ್ಲ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஆதியிலே ಆದಿಯಲ್ಲಿ தேவன் ದೇವರು வானத்தையும் ಆಕಾಶವನ್ನು பூமியையும் ಭೂಮಿಯನ್ನು சிருஷ்டித்தார். ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. இந்த சர்வ சிருஷ்டிக்கும் ಈ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆಲ್ಲ முந்தின பேரும். ಮೊದಲ ಹೆಸರು. ஆகவேதான் ಆದ್ರಿಂದ அவர் உயிர்த்தெழுந்த உடனே சொல்லுகிறார், ಆತನು ಜೀವಂತವಾಗಿ நான் முந்தினவர், ನಾನೇ ಮೊದಲನೆಯವನು, நான் பிந்தினவர். ನಾನೇ ಕಡೆಯವನು. Hallelujah. Hallelujah. I am the first, ನಾನೇ ಮೊದಲು, I am the last, ನಾನೇ ಕೊನೆ, I am Alpha, ನಾನೇ ಅಲ್ಫಾ, I am Omega. ನಾನೇ ಒಮೆಗಾ. மரித்தே ಸತ್ತನು, ஆனாலும் சதா காலங்களிலும் ಆದರೂ ಸದಾ ಕಾಲದಲ್ಲೂ உயிரோடு இருக்கிறேன். ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு ಯೇಸು சர்வ சிருஷ்டிக்கும் ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ
ರೀತಿಯಲ್ಲ, முந்தின பேருமானவர், ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ அதரிசனமான தேவனுடைய ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ தற்சொரூபம். ಪ್ರತಿರೂಪನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ அவருக்குள் ಆತನಲ್ಲಿ சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ಸಕಲವು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. பரலோகத்தில் உள்ளவைகளும் ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಂತವು, பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವಂತ, காணப்படுகிறவைகளும் ಕಾಣಲ್ಪಡುವಂತ, காணப்படாதவைகளுமான ಕಾಣದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ சகல வஸ்துக்களும், ಸಕಲ ವಸ್ತುಗಳು, சிங்காசனங்களானாலும் ಸಿಂಹಾಸನಗಳಾಗ್ಲಿ, கர்த்தத்துவங்களானாலும் ಪ್ರಭುತ್ವಗಳಾಗ್ಲಿ, துரைத்தனங்களானாலும் ದೊರೆತನಗಳಾಗ್ಲಿ, அதிகாரங்களானாலும் ಅಧಿಕಾರಿಗಳಾಗ್ಲಿ, அவரை கொண்டும் ಆತನಲ್ಲಿ அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப யார் சிருஷ்டிகர்த்தா? ಯಾರು ಸೃಷ್ಟಿಕರ್ತ? யார் சிருஷ்டிகர்த்தா? ಯಾರು ಸೃಷ್ಟಿಕರ್ತ? சிருஷ்டிகர் யார்? ಸೃಷ್ಟಿಕರ್ತನ ಯಾರು? இயேசு. ಯೇಸು. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவர் உலகத்தில் இருந்தார், ಲೋಕದಲ್ಲಿದ್ದನು, உலகம் அவரை அறியவில்லை, ಲೋಕವು ಆತನನ್ನು ಅರಿಯಲಿಲ್ಲ, இந்த உலகமோ ಲೋಕವು அவர் மூலமாய் ಆತನ ಮೂಲಕವಾಗಿ உண்டாயிற்று. ಉಂಟಾಯಿತು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ. அடுத்த வசனத்தை வாசிங்க. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. அந்த இயேசு, ಯೇಸು, அவர் ಆತನು எல்லாவற்றிற்கும் ಎಲ್ಲದಕ್ಕೂ முந்தினவர். ಆತನು ಮೊದಲನೇ. இயேசு யார்? ಯೇಸು ಯಾರು? அவருடைய இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ಆತನ ರಕ್ತದಿಂದ ಪಾಪ ಪರಿಹಾರ. அவர்தான் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். ಆತನೇ ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರ ಪ್ರತಿರೂಪ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகலமும் அவர் மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ಸಕಲವು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಸೃಷ್ಟಿ. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೊದಲನೇವನು. எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. ಎಲ್ಲಕ್ಕೂ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದದ್ದೇ. அவரே ಆತನೇ சபையாகிய சரீரத்திற்கு ಸಭೆ ಎಂಬ ದೇಹಕ್ಕೆ தலையானவர். ಶಿರಸ್ಸು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஆத்மநேசர் சபை, ಆತ್ಮನೇಸರ ಸಭೆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾದ இந்த ಸಭೆ. சபைக்கு தலைவர் யாருதான்? ಈ ಸಭೆಗೆ ಅಧಿಪತಿ ಯಾರು? சத்தமா வாயில சொல்லுங்களேன். ಜೋರಾಗಿ ಬಾಯಿಂದ ಹೇಳ್ರಿ. இந்த சபையின் தலைவர் ಈ ಸಭೆಯ ಅಧಿಪತಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இந்த சபையின் மூலைக்கல், ಈ ಸಭೆಯ ಮೂಲೆಕಲ್ಲು, கார்னர் ஸ்டோன் ಆ ಮೂಲೆಕಲ್ಲು யாருதான்? ಯಾರು? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. இந்த சபையின் ಸಭೆಯ அஸ்திபார உபதேசமே ಅಸ್ತಿಭಾರದ ಉಪದೇಶವೇ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்தான் மீண்டும் வரப்போகிறார். ಆತನೇ ಪುನಃ ಬರಲಿದ್ದಾನೆ. எப்படி வரப்போகிறார்? ಹೇಗೆ ಬರಲಿದ್ದಾನೆ? மேரியின் மகனாக வரப்போகிறாரா? ಮೇರಿಯ ಮಗನಾಗಿ ಬರಲಿದ್ದಾರಾ? ஏழை தச்சனுடைய குமாரனாக வரப்போகிறாரா? ಬಡಗಿಯ ಮಗನಾಗಿ ಬರಲಿದ್ದಾರಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்திரத்தில் இடமில்லாமல் ಕರ್ತನಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ மாட்டு தொழுவத்தின் முன்னணையில் கிடத்துகிறவராய் வரப்போகிறாரா? ದನದ ಕೊಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರಾಗಿ ಬರಲಿದ್ದಾರಾ? இல்லவே இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிதாவின் மகிமையோடு, ತಂದೆಯ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ, பிதாவின் மகிமையோடு, ತಂದೆಯ ಪ್ರಭಾವದೊಂದಿಗೆ, தம்முடைய 1000 10,000 தூதர்களோடு ದೇವರು 1000 16,000 அவர் வரும் பொழுது ಆತನು ಬರುವಾಗ அவரை குத்தினவர்களும் ಆತನನ್ನ ಚುಚ್ಚಿದವರು அவரை கண்டு என்ன செய்வார்களாம்? ಅವರನ್ನ ಕಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? புலம்புவார்களாம். ಅವರು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிதாவின் மகிமையோடு வரப்போகிறார். ತಂದೆಯ ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ தம்முடைய 1000 10,000 தூதர்களோடு வரப்போகிறார். ದೇವರು 1000 16,000 ದೇವದೂತರು அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். ಆ ದಿನದಲ್ಲಿ ಒಬ್ಬನೇ ಕರ್ತನು ಇರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவரே ಆತನೇ சபையாகிய சரீரத்திற்கு ಸಭೆ ಎಂಬ ದೇಹಕ್ಕೆ தலையானவர், ಆತನ ಶಿರಸ್ಸು, எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದಕ್ಕೂ முதல்வராய் இருக்கும்படி ಆತ ಆದಿ ಸಂಭೂತನು, அவரೇ ஆதியும். ಆತನೇ ಆದಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் அந்த வசனத்தை வாயில சொல்லுங்க பார்க்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬಾಯಿಂದ ಹೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொலோசியன்ஸ் ಕೊಲೊಸ್ಸೆಯ chapter 1 ಒಂದನೇ ಅಧ್ಯಾಯ verse 18. 18ನೇ ವಾಕ್ಯ. கொலோசையர் ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ 1வது அதிகாரம் ಒಂದನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த இடத்தில் நான் வந்து நிற்கும் பொழுது ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்றைக்கு கர்த்தரை சேவிக்கிறதை குறித்தான ஒரு செய்தியை நான் எடுத்து வந்தேன். ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂದೇಶ ತೆಗೆದುಕೊಂಡು கர்த்தரை நாம் எப்படி சேவிக்கணும்? ಕರ್ತನನ್ನ ಹೇಗೆ அங்க ಸೇವಿಸಬೇಕು? முதல் பகுதி கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ಮೊದಲನೆಯ ಭಾಗ ಕರ್ತನನ್ನ ಸೇವಿಸಬೇಕು. ஆனா ஆவியானவர் ಆದ್ರ ಪವಿತ್ರಾತ್ಮನು இந்த காரியத்தை நடத்தினபடினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸಂಗತಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, சத்தியத்தின் வெளிச்சம் ಸತ್ಯದ ಒಂದು ಬೆಳಕು உங்களுக்கு கண்டிப்பாய் வேண்டும்.
வேண்டும். ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ வேதம் ಬೇಕಾಗಿದೆ. சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இயேசுதான் வழி, ಯೇಸುವೇ ಮಾರ್ಗ, இயேசுதான் சத்தியம். ಯೇಸುವೇ ಸತ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ನಿತ್ಯ ಜೀವ. நித்திய ஜீவன பரலோக ராஜ்யம். ನಿತ್ಯ ಜೀವ ಎಂದರೆ ಪರಲೋಕ இயேசு ರಾಜ್ಯ. என்ற அறிவு நமக்கு இல்லாமல் போகும் என்றால் ಯೇಸು ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ நம்ம ಇಲ್ಲದೆ நித்திய ಹೋದರೆ ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ನಾವು ನಿತ್ಯ ಜೀವ ಸ್ವತಂತ್ರ வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ದಿಟ್ಟವಾಗಿ இயேசு கிறிஸ்துவை அறிவதே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ நித்திய ஜீவன். ನಿತ್ಯ ಜೀವ. இந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்வோம். ವಾಕ್ಯವನ್ನಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. 1 யோவான் 1 ಯೋಹಾನ 5வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ 1 யோவான் 1 ಯೋಹಾನ 5வது அதிகாரத்தின் 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 20ನೇ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. அன்றியும் ಆ ದಿನ நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு ನಾವು ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தேவனுடைய குமாரன் வந்து ದೇವರ ಮಗನು ಬಂದು நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். ನಮಗೆ ವಿವೇಕವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ அவருடைய ಎಂಬುದಾಗಿ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட ಆತನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். ಸತ್ಯವಾಗಿ ಇರುವ ಆತನಲ್ಲಿದ್ದೇವೆ. இவரே ಆತನೇ இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. இவரே ಆತನು மெய்யான தேவனும் ಆತನೇ ಮೇಲಾಗಿರುವ ದೇವರು, நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವು கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ನಾವೆಲ್ಲರ ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுதான் மெய்யான தெய்வம். ಯೇಸುವೇ ಸತ್ಯ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடந்த வாரத்தில் சொன்னேன், ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, இவரே ಆತನೇ என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ ஸ்தோத்தரிக்கப்பட்ட ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಅರ್ಹ, சர்வத்துக்கும் மேலான தேவன். ಸರ್ವಕ್ಕೂ ಮೇಲಾದ ದೇವರು. இங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ಇಲ್ಲಿ ಯಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? இவரே. ಆತನು யாரு? ಯಾರು? சத்தமா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳೋಣ. இவரே ಆತನು மெய்யான ಸತ್ಯ தேவன். ದೇವರು. இவரே மெய்யான தேவனும் ಆತನು ಸತ್ಯ ದೇವರು, நித்திய ನಿತ್ಯ ஜீவனுமாய் இருக்கிறார். ಜೀವವೂ ಆಗಿದ್ದಾನೆ. 33 ஆண்டு காலம் அவர் குமாரனாக இருந்தார். 33 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮಗನಾಗಿದ್ದನು. அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். ಅದನ್ನೇ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ನಮಗೊಬ್ಬ ಮಗನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಮಗೊಬ್ಬ ಕುಮಾರನು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಅಧಿಕಾರವು ಆತನ ತೋಳಿನ ಮೇಲೆ. அவர் நாமம் அதிசயமானவர், ಆತನ ನಾಮವು ಅತಿಶಯವಾದದ್ದು, ஆலோசனை கர்த்தா, ಆಲೋಚನಾಕರ್ತನು, வல்லமையுள்ள தேவன். ಪರಾಕ್ರಮಿಯಾದ ದೇವರು. அந்த குமாரன் யாரா? ಆ ಕುಮಾರನ್ ಯಾರಂತೆ? நிறைய பேருக்கு சொல்றதுக்கு இது பயமாவே இருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಇದನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಭಯವಾಗಿದೆ. யாரா அவரு? ಆತನ ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல எங்கேயுமே நீங்க நித்திய குமாரன் பார்க்க முடியாது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲೂ ನಿತ್ಯ ಕುಮಾರನ್ ಎಂಬುದಾಗಿ ಓದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் யாரா? ಆತನ ಯಾರು? நித்திய ನಿತ್ಯ எவர்லாஸ்டிங் ஃபாதர். ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. யாரு? ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் குமாரத்துவத்தை எடுத்தது எதற்காக? ಆತನು ಕುಮಾರತ್ವವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நமக்காக இரத்தத்தை சிந்துவதற்காக. ನಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மாம்சத்தில் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு ಆತನು ಶರೀರದಲ್ಲಿ ತಮಗಾಗಿ ಬಾಧೆಯನ್ನು நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು அந்த ಹೊತ್ತುಕೊಂಡು சரீரத்தில் அதை ஏற்றுக்கொண்டார். ದೇಹದಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இனி நம்ம அவரை மாம்சத்தின்படி என்ன செய்ய முடியாது, ಇನ್ನು ಮೇಲೆ ಆತನ ಶರೀರಧಾರಾಗಿ ಏನು ಮಾಡಲು அறிய முடியாது. ನಾನು ನಂಬಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ಆದ್ರಿಂದಲೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே. ಆತನು ಶರೀರಧಾರಿಯಾಗಿದ್ದ ದಿನಗಳಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம், ಆತನ ಆಕಾಶದಿಂದ ಬಂದ ರೊಟ್ಟಿ, முதலாம் மனுஷன், ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನು, மண்ணிலிருந்து உண்டான ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟಾದ அந்த ஆதாம். ಆ ಆದಾಮನು. ஆனா இரண்டாவது மனுஷனோ ಎರಡನೇ ಮನುಷ್ಯನು வானத்திலிருந்து வந்த ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದ கர்த்தர். ಕರ್ತನು. அவர் எங்கிருந்து வந்தவர்? ಎಲ್ಲಿಂದ ಬಂದವನು? வானத்திலிருந்து வந்தவர். ಆಕಾಶದಿಂದ ಬಂದವನು. அவர் மனுஷ சித்தத்தினால் அவர் பிறந்தவர் அல்ல. ಮನುಷ್ಯನ ಚಿತ್ತಾನುಸಾರ ಹುಟ್ಟಿದವನಲ್ಲ. ஆகவே ಆದ್ರಿಂದ அவருடைய சரீரத்தை ಆತನ இந்த ಶರೀರವನ್ನು பூமி கூட அடக்கி வைக்க முடியவில்லை. ಭೂಮಿಯೂ ಸಹ ಹಿಡಿದುಕೊಂಡ அந்த சரீரம் என்ன செய்யாமல் போயிற்று, ಶರೀರವನ್ನು ಏನು ಮಾಡಲಾಗ காணப்படாமல் போயிற்று. ಕಾಣದೇ ಹೋಯಿತು. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள், ನೀವೆಲ್ಲರೂ ಭೂಮಿಗೆ ತಕ್ಕವರು. நான் எங்கே உண்டு வந்தவன்? ನಾನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವನು? நான் பரலோகத்திலிருந்து வந்தவன். ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ஆகவே ಬಂದವನು. தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர்களும் ಆದ್ರಿಂದ ಪರಲೋಕದಿಂದ பரலோகத்திற்கு ஏறினவருமாகிய ಪರಲೋಕದಲ್ಲಿ மனுஷகுமாரனை அல்லாமல் ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಲ್ಲದೆ வேறொருவனும் ಬೇರೊಬ್ಬರು ஹல்லேலூயா ஹல்லேலூயா இல்லை. ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದ್ರಿಂದಲೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சக அருமையானவர்களே, ಪ್ರಿಯರೇ, அவரே ಆತನೇ சபையாகிய சரீரத்திற்கு ಸಭೆಯಾದ ದೇಹಕ್ಕೆ தலையானவர்.
ಶಿರಸ್ಸು எல்லாவற்றிற்கும் ಎಲ್ಲದಕ್ಕೂ முதல்வராயிருக்கும்படி ಮೊದಲನೇನಾಗಿರುವುದಕ್ಕೆ அவரே ಆತನೇ ஆதியும் ಆದಿಯು ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரித்தோரிலிருந்து ಸತ್ತವರಿಂದ எழுந்த முதற் பேருமானவர் ಮೊದಲನೇ ಹೆಸರು சகல பரிபூர்ணமும் ಸಕಲ ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣ அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் ಆತನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರಬೇಕು சகல பரிபூர்ணமும் ಸಕಲ ಸರ್ವ யாருக்குள்ள இருக்குதா ಯಾರೊಳಗಿದೆ அவருக்குள்ளே ಆತನೊಳಗೆ இயேசுவுக்குள்ளே ಯೇಸುವಿನೊಳಗೆ அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ಆತನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ರಕ್ತದಿಂದ சமாதானத்தை ತಾನು ಸಮಾಧಾನವನ್ನು உண்டாக்கி ಉಂಟು ಮಾಡಿ ஆமென் ಆಮೆನ್ அதனால்தான் வேதம் சொல்லுகிறது ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ தேவன் ದೇವರು மாம்சத்தில் ಶರೀರಧಾರಿಯಾಗಿ வெளிப்பட்டார் ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது ದೇಹದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದಾಗ தான் வெளிப்பட்ட அந்த நாமம் ತೋರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಹೆಸರು இயேசுவின் ಯೇಸುವು நாமம் ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರು ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ காணக்கூடாத அந்த தேவன் ಅದೃಶ್ಯನಾದ ದೇವರು காணத்தக்கதாக ತಾನು மனுஷனுக்கு தன்னை காண்பித்த பொழுது ಮನುಷ್ಯನಿಗೆ ತನ್ನನ್ನ ತೋರ್ಪಡಿಸಿದಾಗ he revealed himself ಆತನು ತನ್ನನ್ನ ತಾನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡಾಗ his own name. ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿತ್ತು That name is ಆ ಹೆಸರೇ Jesus. ಯೇಸು ಎಂದು The name Jesus, ಆ ಹೆಸರೇ ಯೇಸು which is above ಎಲ್ಲಾ all name. ಎಲ್ಲಾ ಹೆಸರಿಗಿಂತಲೂ Hallelujah. Hallelujah. Every knee shall bow. ಎಲ್ಲಾ ಮೊಣಕಾಲು Every tongue should confess ಎಲ್ಲಾ ನಾಲಿಗೆಗಳು ತುತ್ತಕ್ಕಂತೆ that Jesus Christ is Lord. ಆತನ ಹೆಸರೇ ಯೇಸು ಎಂಬ The ಹೆಸರು. heavenly ghosts, ಆತನ the worldly people, ಎಲ್ಲಾ ಜನರು the hell ನರಕದಲ್ಲಿ bow down ಭೂಮಿ ಕೆಳಗೆ before the ಪ್ರತಿಯೊಬ್ಬರು name of the Lord. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಮುಂದೆ The ಮನಗಾಣಬೇಕು. name. ಆ ಹೆಸರೇ Jesus, ಯೇಸು which is above ಎಲ್ಲಾ ನಾಮಕ್ಕೆ all the name. ಮೇಲಾದ ನಾಮ. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரி. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. பாடுவோம் அருமையானவர்களே. ஆடோன பிரியரே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதிவானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் இயேசுவின் நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். சாத்தானின் சேனையை சாத்தானின் சேனையை சாவ பிசாசை கோரி நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವುದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை போராட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಒಂದು ವೇಳೆ ಹೋರಾಟದೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು. சரீர பலவீனத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಶರೀರ ಬಲಹೀನತೆಯೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರಬಹುದು. இந்த இயேசுவின் நாமத்தை ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು நீ முழு இருதயத்தோடு
ಪೂರ್ಣ ಹೃದಯದೊಂದಿಗೆ, முழு ஆத்துமாவோடும் ಪೂರ್ಣ ಆತ್ಮದೊಂದಿಗೆ, முழு பலத்தோடும் ಪೂರ್ಣ ಬಲದೊಂದಿಗೆ இந்த நாமத்தை நீ சேவித்து பார் அருமையான. ನಾಮವನ್ನ ಸೇವಿಸಿ ನೋಡು ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ஹalleluya. நாளைக்கு அல்ல, ನಾಳೆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைக்கே விடுதலையை நீங்கள் காணுவீர்கள். ಈ ದಿನವೇ ಬಿಡುಗಡೆ இந்த ಕಾಣುತ್ತೀರಿ. ஆராதனையிலே விடுதலையை காணுவீர்கள். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕಾಣುತ್ತೀರಿ. உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ಮಾನೆ ನೀವು ಚೆಕ್ ಮಾಡಿ நீங்க ನೋಡಬಹುದು. உங்களை சோதித்து பார்க்கலாம். ನೀವು ಕೂಡಲೇ ಪರಿಶೋಧಿಸಿ ஐயா, இப்படி ನೋಡಬಹುದು. ஒரு பலவீனத்தோடு வந்தேன், ಅಯ್ಯ, ಈ ರೀತಿಯ ಬಲಹೀನತೆ ಬಂದೆ, இப்பொழுது நான் சுகமாக இருக்கிறேன். ಈಗ ಸೌಖ್ಯದಿಂದ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. இப்பொழுதே அருமையானவர்களே, ಈಗಲೇ ಪ್ರಿಯರೇ, அந்த நாம ஊற்றுண்ட பரிமள தைலம் ಆತುರ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಮಳ தேவன் ತೈಲ. தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது அதுதான். ದೇವರ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದುರಾತ್ಮಗಳನ್ನು விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்கள் யாவன? ವಿಶ್ವಾಸ ನಡ್ತಕ್ಕಂತ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ನನ್ನ ಹೆಸರಿನಿಂದ ದುರಾತ್ಮಗಳನ್ನು ಓಡಿಸುತ್ತೀರಿ. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். ವ್ಯಾಧಿಯಸ್ಥರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡುತ್ತೀರಿ. அப்பொழுது ಆಗ அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ಆ ಹೆಸರಿನಿಗೆ ಅಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ. அந்த நாமத்தை சொல்லி வியாதியஸ்தர் மேல கைகளை வைத்தால் என்ன ஆவாங்க? ಆ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹalleluya. இங்கே மோகன் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಮೋಹನ್ ಬ್ರದರ್ ಇದ್ದಾರೆ. அவருடைய அண்ணன் ಆತನ ಅಣ್ಣ விட்டல் ವಿಕ್ಟರ್ இதே இடத்துல ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருந்தார். ಸ್ಕ್ಯಾನ್ ರಿಪೋರ್ಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. அந்த ரிப்போர்ட்ல ರಿಪೋರ್ಟ್ ನಲ್ಲಿ 2 கிட்னி செயலற்று விட்டது. 2 ಕಿಡ್ನಿ ಅದು ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿತ್ತು. ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று ಆಪರೇಷನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ இதே இடத்துல அந்த ஸ்கேனை என்னிடத்தில் காண்பித்தார். ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸ್ಕ್ಯಾನ್ ರಿಪೋರ್ಟ್ ತೋರಿಸಿದ್ರು. அந்த சரவனுடைய சோல்டரை பிடித்து ಮಗನ ಒಂದು ಭುಜ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, செயல்படாத கிட்னி செயல்படட்டும் என்று. ಕೆಲಸ ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂತ ಕಿಡ್ನಿ ಕೆಲಸ ಮಾಡಲಿ. அடுத்த நாள் ஆபரேஷனுக்கு முன்பு, ಮುಂದಿನ ದಿನ ಆಪರೇಷನ್ ಗಿಂತ ಮುಂಚೆ ஹல்லேலூயா, ಹalleluya, மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது ತಿರುಗಿ ಒಂದು ಸ್ಕ್ಯಾನ್ ಅನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದಾಗ டாக்டர்கள் விழிக்க ஆரம்பித்தார்கள். ಡಾಕ್ಟರ್ಗಳು ಭ್ರಮೆಯಿಂದ இந்த ஸ்கேன் தான் இதா? ಈ ಸ್ಕ್ಯಾನ್ ಇದೆ, இது ரெண்டுக்கும் முற்றிலும் வித்தியாசமா இருக்கிறது. ಈ ಎರಡಕ್ಕೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸ இங்கே ಇದೆ. கிட்னி செயல்படவில்லை, ಈ ಕಿಡ್ನಿ ಕೆಲಸ இங்கே ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. கிட்னி நன்றாய் செயல்படுகிறது. ಈ ಕಿಡ್ನಿ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? பாஸ்டர் சாமுவேல் இடத்துல ஒன்றுமில்லை, ಪಾಸ್ಟರ್ ಸಾಮ್ಯೇಲ್ ಬಳಿ ಒಂದು ಇಲ್ಲ. ஆனால் ಆದ್ರೆ அவருக்குள் இருக்கிற ஒன்று, ಆತನಲ್ಲಿ அது ಇರತಕ್ಕಂತ இன்றைக்கு ಒಂದು, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮೊಳಗಿದೆ. அது இயேசுவின் நாமம். ಯೇಸುವಿನ ನಾಮ. ஹல்லேலூயா. ಹalleluya. அதைத்தான் ಅದನ್ನೇ பேதுரும் யோவானும் சொன்னாங்க. ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಹೇಳಿದ್ರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமம்தான் ಯೇಸುವಿನ ನಾಮ வல்லமையில் பெரியது. ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡದು. உலகம், ಲೋಕವು, ஹல்லேலூயா, ಹalleluya, நம்முடைய தேசம் ನಮ್ಮ ದೇಶವು கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் செல்லலாம். ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಎದುರಾಗಿ ஆனால் ಹೋಗಬಹುದು. அந்த இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக, ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, இயேசுவின் நாமத்தை எதிர்த்து ಯೇಸುವಿನ ನಾಮನ ಎದುರಿಸಿ எந்த மனிதனுமே நிற்க முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. எந்த மனிதனும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பு நிற்க முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ಯೇಸುವಿನ ನಾಮ ಮುಂದೆ அந்த ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. நாமம் ಆ ನಾಮ தேவாதி தேவனுடைய நாமம். ದೇವಾದಿ ದೇವನ அந்த ನಾಮ. நாமம் வல்லமையில் பெரியது. ಆ ನಾಮವು ಶಕ್ತಿಯಲ್ಲಿ அந்த ದೊಡ್ಡದು. நாமத்தை எதிர்த்து யாரும் ஜீவிக்க ಆ முடியாது. ನಾಮವನ್ನು ಎದುರಿಸಿ ಯಾರು அந்த ಜೀವಿಸಲು நாமத்தை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், ಆ ನಾಮವನ್ನು என் ಆರಾಧಿಸುತ್ತಾ அன்பு தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த நாமத்தினால் ನಾಮದಿಂದ இன்றைக்கே விடுதலையை பெற்றுக் கொள்ளப்படும். ಈ ದಿನವೇ ಬಿಡುಗಡೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. கட்டுகள் அறுக்கப்படும், ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತವೆ. சாபங்கள் மாறும். ಶಾಪಗಳು ಮಾತ್ರ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். பாடுவோமா? நேற்றும் இன்றும் என்றும் ಹಾಡೋಣ. ನಿನ್ನೆ மாறிடா ಇಂದಿಗೂ நாமும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? ಮಾರ್ಪಡದೇ ಇರತಕ್ಕಂತ யாரும் சோர்வோடு பாடக்கூடாது. ಯಾರು வெளியே இருக்கிறவர்கள், உள்ளே இருக்கிறவர் எல்லாரும் ಹೊರಗಡೆ யாரும் கை தட்டாமல் இருக்கக்கூடாது. ಯಾರು ಕೈ ಚಪಳ ತಟ್ಟದೇ ಇರಬಾರದು. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிட. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் பாடுவோம். கரங்களை தட்டி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், ஜீசஸ் நேம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரங்கும் வாசனை. விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம்
பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We worship you, Lord. We worship the name of the Lord. Hallelujah. Glory in the நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பரிமள தைலமாம், வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், ஹalleluya. நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை அசைத்து Jesus, hallelujah, 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 hallelujah. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே, தேனினி மயிலும் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே, தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. சந்தோஷமாய் நம்முடைய தேவனுடைய நாமத்தை பாடி துதிப்போம். Hallelujah, 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 hallelujah. We worship you, Lord. We serve you, Lord God. Hallelujah. சந்தோஷமாய் சொல்லுங்கள், இந்த தேவனுடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿರಿ, ದೇವರ ನಾಮ ನಂಬುತ್ತೀರಾಗಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த வேதனை நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ಯಾವ ವೇದನೆ ನೀಗಬೇಕೆಂಬುದಾಗಿ, எந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ಯಾವ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ, எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ಯಾವ ಕಷ್ಟಗಳು ನೀಗಬೇಕೆಂಬುದಾಗಿ, எந்த நோய் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ಯಾವ ರೋಗ ಸೌಖ್ಯವಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುತ್ತೀರಿ, உங்களுடைய வலது கரத்தை ಬಲಗೈಯನ್ನು உங்கள் பலவீனம் இருக்கிற இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ಬಲಹೀನತೆ ಇರತಕ್ಕಂತ ಜಾಗದಲ್ಲಿ தைரியமாய் சொல்லுங்கள், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿರಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் வாயினால் உச்சரிக்கிற இயேசுவின் நாமம் ಬಾಯಿಂದ ಉಚ್ಚರಿಸುವ ಯೇಸು ನಾಮ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ சாபங்கள், ಶಾಪಗಳು, பாவங்கள், ಪಾಪಗಳು, வேதனைகள், ವೇದನೆಗಳು, கண்ணீர், ಕಣ್ಣೀರು, நோய், ರೋಗವು, பிணி ವಿಮೆ, எல்லாவற்றையும் ಎಲ್ಲವನ್ನು மாற்ற வல்லமை உள்ளது. ಮಾರ್ಪಡಿಸಲು இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக ಯೇಸು ನಾಮದ ಮುಂದೆ எந்த பலவீனமும் நிற்க முடியாது. ಯಾವ ಬಲಹೀನ ನಿಲ್ಲಲು உங்களுடைய ಆಗುವುದಿಲ್ಲ. கரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ಬಲಗೈ ನಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ உங்கள் அருகிலே ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ பலவீனம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, ಬಲಹೀನ ಇರುವಂತವರು பிசாசினால் தாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, ದುರಾತ್ಮದಿಂದ ಏಳಲ್ಪಟ್ಟ இயேசுவின் நாமத்தில் கரங்களை வையுங்கள். ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய பலவீனங்கள் நீங்களே உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಬಲಹೀನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಲಗೈ. நான் ஏதோ ஒன்றை சொல்லவில்லை, ನಾನೇನೋ ಒಂದು ಹೇಳ್ತೀನಿ. ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೇಳುತ್ತಿರುವುದನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. எல்லாரும் சொல்லுவோம், ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸೌಖ್ಯ எத்தனை காலமாய் நீண்ட கால பலவீனங்களாக இருந்தாலும், ಎಷ್ಟು ಕಾಲ
தேவன் இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சுகமாக்குகிறார். ದೇವರ ಆರಾಧನಾ ಸಮಯದಲ್ಲಿ அவருடைய வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சந்தோஷமாய் சொல்லுங்க. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ சந்தோஷமாய் வாயிலே இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಯೇಸು ನಾಮನ ಉಚ್ಚರಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்க. ಯೇಸು ನಾಮದಿಂದ அந்த நாமத்தை சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாம். ನಾಮ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆಪಡಬೇಡಿ. நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய நாமம், ಆ ನಾಮನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய நாமம், ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರ ನಾಮ. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் உள்ள அந்த பிரச்சனை மாறட்டும் என்று சொல்லுங்க. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವ ಸಮಸ್ಯೆಗಳು ಈಗ இயேசுவின் நாமத்தில் என் பண பிரச்சனை மாறட்டும் என்று சொல்லி கேளுங்க. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಣದ ಕಷ್ಟದ ಮಾರ್ಪಡಿಸಿ. இயேசுவின் நாமத்தில் சாபம் நீங்கட்டும் என்று சொல்லுங்க. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಶಾಪ ನೀಗಲಿ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, அது இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் என்று சொல்லுங்க. ನನಗೆ ಈ ರೀತಿಯ ಬಲಹೀನ ಇದೆ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಗುಣ. யாரு வெட்கப்பட வேண்டாம், ಯಾರು ನಾಚಿಕೆಪಡಬೇಡಿ. யாரு வெட்கப்பட வேண்டாம். ಯಾರು ನಾಚಿಕೆಪಡಬೇಡಿ. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ, என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் அந்த இயேசுவின் நாமம் மாற்ற வல்லமை உள்ளது. ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವೇದನೆಗಳನ್ನು வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லுவோமா? ಬಾಯ್ತಾರೆ ಸಂತೋಷವಾಗಿ இயேசுவின் நாமம் என்று சொல்லுவோமா? ಯೇಸು ನಾಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ಯಾರು ಮೌನವಾಗಿರೋದು ಬೇಡ. சத்தமாய் சொல்லுவோம். ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ. சத்தமாய் வாய்களை திறந்து சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಿರಿ. இந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ கட்டுகள் அறுக்கப்படுகிறதை காணுவீர்கள். ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೀರಿ. இயேசுவின் நாமத்தில் என்று சத்தமா சொல்லுங்க. ಯೇಸು ನಾಮ ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஓ, தேவனுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம். ದೇವರ ನಾಮವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. The name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நோய்கள் சுகமாகட்டும், ರೋಗವು ಗುಣವಾಗಲಿ. சாபங்கள் மாறட்டும், ರೋಗವು கட்டுகள் அறுக்கப்படட்டும், ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ. பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், ಸೈತಾನನ ಶಕ್ತಿಗಳು இருளின் அதிகாரங்கள் எரிக்கப்படட்டும். ಎಲ್ಲವೂ ಸುಟ್ಟು ಹಾಕಲ್ಪಡಲಿ. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ಎಲ್ಲರ ಮೊಣಕಾಲೂರೋಣ. ஹalleluya. Hallelujah. வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. அந்த கர்த்தருடைய நாமத்தை ಕರ್ತನ ನಾಮವನ್ನು நீ நேசிக்க வேண்டுமா சகோதரனே? ನೀನು ಪ್ರೀತಿಸಬೇಕಂತೆ இந்த ಸಹೋದರ. இயேசுவின் நாமத்தை, ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು, இந்த கர்த்தருடைய நாமத்தை ಕರ್ತನ நீ ಹೆಸರನ್ನು நேசிக்க வேண்டும் சகோதரனே. ನೀನು ಪ್ರೀತಿಸಬೇಕು ಸಹೋದರ. உன்னை அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து உன்னை மகிழப்படுவார். ಆತನ ಪ್ರಾರ್ಥನಾಲಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಉಲ್ಲಾಸ. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ಸಹೋದರರ ಕೈ ಮೇಲೆ உடைய நாமத்தை நான் நேசிக்கிறேன் அப்பா. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. சந்தோஷமாய் சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿ. I love the name of the Lord. ದೇವರೇ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು உம்முடைய ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நாமத்தை நான் நேசிக்கிறேன் ஐயா. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. என் தேவனே, உம்முடைய நாமத்தை நான் நேசிக்கிறேன். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. சந்தோஷமாய் சொல்லுவோம். ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳೋಣ. எங்கள் அன்பின் பரமபிதாவே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆ, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ವಾಕ್ಯದ ಹಾಗೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವುದಕ್ಕಾಗಿ உம்முடைய ಸ್ತೋತ್ರ. நாமத்தை அறிந்து கொள்ள, ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು உம்முடைய ಸ್ತುತಿಸುವ. நாமத்தை துதிக்க, ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು உம்முடைய ಸ್ತುತಿಸಿ. நாமத்தை ஆராதிக்க, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಆರಾಧಿಸಿ. உம்முடைய நாமத்தை உயர்த்த, ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ உம்முடைய ಎತ್ತಿಸಿ. நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்ள ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ தேவன் அனுக்கிரகம் செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ದೇವರು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. Hallelujah. உம்முடைய நாமத்தை குறித்தான ஒரு அறிவை, ಈ ನಾಮದ ಕುರಿತಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ, உம்முடைய நாமத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ನಾಮದಿಂದ ಸಿಗುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ನಮಗೆ ನೀವು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ಎಲ್ಲರನ್ನ ಶುಭಕೋರಿ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. எல்லாரும் சொல்லுவோமா? ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣವೇ? கர்த்தாவே, இந்த வருட அக்னிரத உபவாச கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். ಕರ್ತನೇ, ಈ ವರ್ಷದ ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡು. எல்லா வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು உள்ளே ಜೋರಾಗಿ இருக்கிறவங்க, ಹೇಳೋಣ. வெளியே இருக்கிறவங்க எல்லாரும், ಒಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ, பிதாவே, ತಂದೆಯೇ, அக்னிரத உபவாச கூட்டத்தை ஆசீர்வதித்து தாங்க. ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಡು. அப்பாவுடைய பிள்ளைகள் எங்கள் எல்லாருடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். ಮಕ್ಕಳ ಎಲ್ಲಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನ ಕೇಳು. அக்னிரத உபவாச கூட்டத்தை ஆசீர்வதியும். ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟವನ್ನು 3 நாட்களிலும் 3 ದಿನಗಳಲ್ಲಿ உம்முடைய ஆளுகை ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ இயேசுவின் நாமத்தில் இங்கே இருப்பதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇರುವುದಾಗಲಿ. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதி. ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಶುಭ ಕೋರಿ ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. தொடர்ந்து நடைபெறுகிற ನಂತರ ನಡೆಯುವಂತ அருமையான இந்த அக்னி உபவாச கூட்டத்தின் ஆலோசனை காரியங்கள், ಅಗ್ನಿರಥ ಉಪವಾಸ ಕೂಟದ ಆಲೋಚನಾ ಕಾರ್ಯವನ್ನು, வாலண்டியர்ஸ் கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಸ್ಕೂಟಿಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென், ஆமென்.